வாங்க மக்களே, வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ஃபோட்டோ ஷோரூம். இந்த காணொளி ஒரு புகைப்படத்தை எப்படி ப்ரொஃபஷனலாக எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான 3 முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நான் கடைசி பதிவில் சொல்லியிருந்தேன். அந்த 3 பாயிண்ட்ஸை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம சேனல் முழுக்க ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட வீடியோக்களை வழங்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஃபோட்டோவை அழகான முறையில் எடுக்கணும்னா நம்மளுடைய காணொலிகள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதாவது கோயில் மணி. அந்த கோயில் மணியை போகிற பக்கம் அடிச்சுக்கிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, இப்பவே கண்ணை கட்டுது. சரி வாங்க ஃபோட்டோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபோட்டோ எடுக்க தேவையான 3 பாயிண்ட் என்னென்னா லென்ஸு, லைட்டிங்கு, ஆங்கிள் வித் க்ரியேட்டிவிட்டி. ஃபஸ்ட்டு லென்ஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, நான் பண்ணிட்டேன். செகண்டு, ஃபோட்டோ எடுக்கிற இடம் நல்லா வெளிச்சமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த இடம் நல்லாவே வெளிச்சமாக இருக்குது. தேர்ட் பாயிண்ட்டு ஆங்கிள் வித் க்ரியேட்டிவிட்டி. இப்போது எடுக்க போகிற தீவனத்தட்டியோட ஆங்கிள்ஸை மாற்றி எடுக்க போகிறேன். நல்லா ஃபோக்கஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டி பனித்துளியை ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போது லோ ஆங்கிள் எடுக்க போகிறேன். என்னோடய ஃபேவரட் ஆங்கிள்னு கூட சொல்லலாம். லென்ஸை கீழே வச்சு இலையை வானத்து மேலே இருக்க மாதிரி எடுக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இலையோட பேக்ரவுண்ட் நேச்சுரலாகவே நம்மளுக்கு ஒரு ப்ளூ ஸ்கை கிடைக்குது. அந்த ப்ளூ ஸ்கைக்கு முன்னாடி இந்த க்ரீன் கலர் இலை ரொம்பவே அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா மா இலை. நம்ம மரத்தில் புதுசாக துளிர் விட்ட மா இலை ரொம்ப க்ளீனாக இல்லாமல் இருந்துச்சு. அது மேலே தண்ணி தெளித்து நான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் கடைசியில் போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது அந்த இலையை பார்த்திங்கன்னா கீழே அதே லோ ஆங்கிளில் வச்சு வானத்தில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸை நான் கடைசியில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். இது ரொம்பவே அழகாக வந்துட்டுருக்கு. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் இன்னும் அழகுப்படுத்துறதுக்கு நம்ம சூரியனும் வந்திருக்காரு. இதை வச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், பாருங்கள். நாம் எடுத்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. இன்றைய பதிவு முடிஞ்சு. இதில் தான் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கான வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இணைந்திருங்கள். என்றும் அன்புடன் நான்.